अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரம் வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையானது ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 378வது ஸ்லோகம். இந்த 378வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இந்த பாதுகையினுடைய தூளிகள் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, நம்முடைய சம்சாரிகளுக்கு உண்டான அந்த அதாவது மேலுலகத்தை அடைவதற்கு தடையாயிருக்கக்கூடியவை, இந்த உலகியல் விஷயங்களிலே ஆசை முதலானவற்றையெல்லாம் இது தூர்த்து விடுகிறது, நீக்கி விடுகிறது என்று கீழே சொன்ன விஷயம்தான் இதை வேறு விதமாக தெரிவிக்கிறார் என்று கொள்ளலாம். பவனதரளிதஸ்தே பாதுகே ரங்கபர்த்து விகரண சமயேசு வியாப்த விஸ்வஹா பராகஹ விஷம விஷயவர்த்ம வியாகுலானாம் அஜஸ்ரம் व्यपनेति जनानां वासना रेणुजालम पवन तरलिहि ते हे रंगभर्तु पादुके रंगभर्तानुடைய பாதுகை இல்லையா இது, அல்லது ஹே பாதுகே ரங்கபர்த்து விகரண சமயேஷு, அந்த ரங்கநாதனுடைய விகரண சமயம் என்னால் சஞ்சார காலம், அவன் வெளியிலே எழுந்தருளுகிற காலம். அப்பொழுது அவனுடைய திருவடிகளிலே பாதுகை சாத்தி இருக்கிறான். அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய தூளிகள் எல்லாம் என்ன ஆகிறது, காற்றிலே அப்படி எடுத்து செல்லப்படுகிறது. அதைத்தான் பவன தரளிதா. பவன தரளிதா என்னால் என்ன, இந்த காற்றினாலே அது தூசியானது அப்படி வெளியிலே செல்லுகிறது. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, வியாப்த விஸ்வஹா, அது உலகமெங்கும் பரவி இருக்கிறதாம். அந்த தூளியானது எல்லா இடத்திலையும் பரவுகிறது. அது வியாப்த விஸ்வஹா பராகாஹா. பராகாஹா பராகஹா என்னால் அந்த தூளி அது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், நமக்கு விஷம விஷயவர்த்ம வியாக்குலானாம், விஷம விஷயவர்த்ம வியாக்குலானாம், விஷம விஷயம் என்னால் என்ன, நல்ல உண்மையான விஷயம் அல்ல. விஷம விஷயம் என்னால் சப்தாதி விஷயங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஆசை, சப்தம் ரூபம் ரசம் கந்தம் என இந்த மாதிரியான உலகியல் விஷயங்களிலே ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசையினாலே என்ன ஆகிறது, நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம், வியாக்குலானாம், கலங்கி போய் கிடக்கிறோம். கலங்கி போய் கிடக்கிறவர்களுக்கு அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, வாசனா ரேணுஜாலம் வியபனயதீஹி, அவர்களுடைய அந்த வாசனை தொடர்பை அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, நன்றாக அது போக்கி விடுகிறது. கெட்ட பழக்கமாகிற அந்த புழுதியினுடைய சமூகத்தை இது போக்கி விடுகிறது. அதாவது ஏற்கனவே புழுதி அடைந்ததா இருக்கிறோம் நாம். இந்த பாதுகா தூளி வந்தா அந்த புழுதி போய் விடுகிறது. புது வெள்ளம் வந்தால் பழைய வெள்ளத்தை அடித்து கொண்டு போகிறது என்று ஒரு வச்சனம் சொல்லுவார்கள். அது போலத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமான் எழுந்தொழுகிற காலத்தில் ஸ்ரீ ரங்கநாதன் அப்படி பாதுகையை சாத்தி கொண்டு வழியிலே எழுந்தொழுகிறான்.
எழுந்தொழுகிற பொழுது அது உண்டாகிற தூளிகள் என்ன ஆகுது, காத்துனால எங்கும் பரவுகிறது. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா லோகத்துல எல்லா இடத்திலையும் பரவுகிறது. அது பரவி என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா ஏற்கனவே தூசி படிந்தவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் முதலானவர்கள், அவர்களுக்கு இந்த உலகியல் விஷயங்களில் ரொம்ப ஆசை என்கிற தூசி படிந்திருக்கிறது. ஆனால் அந்த தூசிகளை எல்லாம் இந்த பாதுகையினுடைய தூசிகள் என்ன பண்ணுகிறது, அடித்து விரட்டி விடுகிறது. அது எத்தையும் சேர்த்து தள்ளி விடுகிறது என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதனால நம்முடைய கடுதல்களை எல்லாம் அந்த பாதுகா தூளி தான் போக்குகிறது என்கிற உயர்ந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 379வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த பாதுகையினுடைய தூளியை யார் யாரெல்லாம் தரிக்கிறார்கள் என்னால், எம்பெருமானுடைய பிள்ளை என்ன, பேரன் என்ன, கொள்ளு பேரன் என்ன, எல்லாரும் தலையிலே தரிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக தெரிவிக்கிறார். நிஷ்பிரத்யூகமுபாசிஷீமஹி முகுர்நிஷேஷ தோஷோச்சிதோ நித்யம் ரங்கதுரந்தரஸ்ய நிகமஸ்தோமார்ச்சிதே பாதுகே தத்தே மூர்தபிராதி பத்மஜனிதாத் தத்தாதிருஷி சந்ததிஹி யத் சஞ்சார பவித்ரித க்ஷிதிரஜஹ பங்கிம் சதுப்பஞ்சஷைஹி. அதாவது இந்த பாதுகா தூளி என்கிறது எப்படிப்பட்டது என்று பார்த்தால், நிஷ்பிரத்யூகம். நிஷ்பிரத்யூகம் என்னால் மிச்சமே வைக்காமல், அதான் நிஷேஷம். நிஷேஷம் எதையுமே அது வைக்காமல், நிஷேஷ தோஷோச்சிதா. நிஷேஷ தோஷோச்சிதா என்னால் என்ன, மீதி இல்லாமல் எல்லா தோஷங்களையும் போக்கடிக்கிறவராய் இருக்கிறவர் யார் என்று பார்த்தால், நம்முடைய தோஷங்கள் அத்தனையும் போக்கடிக்கிறவர் யாரு, ரங்கதுரந்தரஹா, ஸ்ரீரங்க துரந்தரஹா. ஸ்ரீரங்கத்திலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான் தான் நம்முடைய தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்குகிறான். அப்படிப்பட்ட ரங்க துரந்தரஸ்ய அந்த ரங்கநாதனுடைய அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா இந்த தூளியை பற்றி சொல்லுகிறார். நிகமஸ்தோமா அர்ச்சித்தே பாதுகே. ரங்கநாதனுடைய பாதுகை அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வேதங்களுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்களாலே இது அர்ச்சனை செய்யப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது இந்த பாதுகை. எல்லாருடைய தோஷங்களையும் போக்கடிக்கக்கூடியவராயிருக்கிறார் ரங்கநாதர். அந்த ரங்கநாதனுடைய பாதுகை வேதங்களாலே பூஜிக்கப்படுகிறது என்று அர்த்த சொன்னார். அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, எப்பொழுதும் நமக்கு எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நிஷ்பிரத்யூகம் முகுர் உபசிஷீமஹி, எப்பொழுதும் நமக்கு எந்தவித தடையும் இல்லாமல் நாம் நினைத்த காரியங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதை என்ன பண்ணுகிறோம், எப்பொழுதும் அடிக்கடி தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். வேதாந்த தேசிகன் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். அதாவது உபாசிஷாமஹி என்னால் என்ன அர்த்தம், உபாசிஷீமஹி, நான் உபாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அது அந்த பாதுகையே எப்பொழுதும் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு மேல அந்த பாதுகை இன்னும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, தத்தே மூர்தாபிர ஆதிபத்ம ஜனிதா. தத்தே மூர்தாபிகி, தன்னுடைய தலையிலே தரிக்கப்படுகிறது. யாராலே, ஆதிபத்ம ஜனிதா, ஆதிபத்மத்திலே உண்டானவர்களாலே, பிரம்மா முதலான தத்தாதிருஷி சந்ததி, அவனுடைய சந்ததிகளும் கூட. பிரம்மா என்று சொன்னால் பிரம்மா மட்டும் இல்லை, பிரம்மானுடைய பிள்ளை பேரனெல்லாம் கூட உண்டு. என்ன சொல்றாருன்னா, எதை தியானிக்கிறார்கள், யத் சஞ்சார பவித்ரித க்ஷிதிரஜா, அந்த எம்பெருமானுடைய சஞ்சாரத்தாலே உண்டான மிகவும் புனிதமான அந்த ரஜ பவித்ரித க்ஷிதி பூமி, அதில் இருக்கக்கூடிய தூளிகள், அந்த தூளிகளை யார் தலையிலே தரிக்கிறார்கள் என்னால், ரஜப்பங்கிம் சதுப்பஞ்சஷைஹி தத்தே மூர்தாபி. சதுப்பஞ்சஷைஹி என்று சொல்றார். சதுஹு என்னால் சதுர்முகன், பஞ்சமுகன், ஷண்முகன் என்று 3 சொல்றார் அவர். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். இது நான்முகன் திருந்தாதியிலே அருளி செய்கிறார் திருமழிசை ஆழ்வார். பகவான் பிரம்மாவை படைத்தான், பிரம்மா ருத்ரனை படைத்தான், ருத்ரன் சுப்பிரமணியனை உண்டாக்கினான். அப்ப ஷண்முகனை உண்டாக்கினான். பிரம்மாவுக்கு 4 தலை இருந்ததாம், ருத்ரனுக்கு 5 தலை இருந்ததாம், ஷண்முகனுக்கு 6 தலை.
என்று இப்படி சொல்லுகிறபடி தலைகள் அதிகமாகவே போய்கொண்டிருக்கிறது அல்லவா. மிகவும் அழகாக வியாக்கியானத்தில் சாதிக்கிற பொழுது பகவான் சதுர்முகனை சிருஷ்டித்தான், சதுர்முகன் பஞ்சமுகனை சிருஷ்டித்தான், பஞ்சமுகன் ஷண்முகனை சிருஷ்டித்தான், இப்படி சம்சாரம் பகுமுகமாயித்து என்று இப்படியெல்லாம் அழகான பங்கிகள் சாதிப்பார்கள் வியாக்கியானத்திலே. அந்த அர்த்தத்தை இங்கே நாம் நினைக்க பார்க்க வேண்டும். இந்த சதுப்பஞ்சஷைஹி என்னால் சதுர்முகன் பஞ்சமுகன் ஷண்முகன் என்னும் 3 பேரையும் எடுத்து அவர்களாலே இந்த க்ஷிதிரஜா இந்த பூமியினுடைய அந்த தூளிகள் இருக்கிறதே, அதாவது பாதுகையினாலே பரிசுத்தமான தூளிகளை உடைய பூமி, அதை என்ன பண்றான்னா அந்த தூளியை இவர்களெல்லாம் தலையிலே தரிக்கிறார்கள், தலையாலே தாங்குகிறார்கள் என்று அப்படியாக இந்த பாதுகையினுடைய பெருமையை மிக அழகாக இப்படி தெரிவித்தார். ஆக இப்பொழுது இந்த பத்ததியினுடைய நிறைவு ஸ்லோகம் இது. பராக பத்ததி என்னால்னா தூளிகள், பாதுகா தூளிகளினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பத்ததிகள். அதனால் அந்த பத்ததியிலே நிறைவு ஸ்லோகமாக இந்த 380வது ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ரஜசா பரோ ரஜஹ தத் நகலு லங்க்யதே பவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதீயம் பவதி யதி நாம பாதுகே நஸ்யாத். என்ன சொல்லுகிறார்? எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளிலே இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு போகவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்னாகும்? எம்பெருமானுடைய திருவடிகளுக்கே ரஜசி ஏற்பட்டு விடும் என்கிறார். ரஜஹா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? தூளி என்று ஒரு அர்த்தம், தூஷின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ரஜோகுணம் என்றும் ஒரு அர்த்தம். நமக்கு சொல்லுகிற பொழுது ரஜோகுணம், எம்பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது இந்த ரஜஸ் தூளி. இப்போ காலில் செருப்பை போட்டுட்டு போகலைன்னா கால் தூசி ஆயிடுறதுன்றது தானே. அதுபோல எம்பெருமானுக்கு கூட பாதுகையை அவன் சமர்ப்பித்துக் கொள்ளவில்லை என்னால் அவனுடைய திருவடியில அந்த ரஜஸ் வந்து சேர்ந்துடுமா, திருவடியிலே தூளி வந்து சேர்ந்துடும். ரஜசா பரோ ரஜஸ்தத்து சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, எதி சியான் நாம, எதி நாம நீ இல்லாமல் போனால், பவதி நஸ்யாம் நீ இல்லாமல் போனால் என்ன ஆகும்? பரோரஜஹா ரஜோகுணம் என்கிறதே இல்லாததாய் இருக்கக்கூடிய அல்லது தூளியே இல்லாததாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு என்னாகும்? பவதா பதமபி ரஜசா அந்த எம்பெருமானுடைய திருவடிகளும் தூளி உடையதாக ஆகிவிடும். பாதுகை இருந்தா பாதுகையில் தூளி படிஞ்சுடும், பாதுகை இல்லைன்னா தூளியெல்லாம் திருவடியில இருந்து படியும். ஆனால் தூளியே இல்லாத திருவடி தூளியாக ஆகிவிடுகிறது. ஆக இதுலேருந்து என்ன தெரிகிறது? பாதுகை இல்லைன்னா எம்பெருமானுடைய திருவடியே ரஜஸை சம்பந்தம் ரஜஸாகி விடுகிறதுன்னு சொன்னா, அப்ப பாதுகை இல்லைன்னா நமக்கெல்லாம் ரஜோகுணம் வரும்ன்றதுல என்ன சந்தேகம்? என்ன இந்த ரஜஹான்ற சப்தத்தினுடைய சுவாரஸ்யத்தை வைத்து மேலே என்ன தெரிவிக்கிறார்னா, கிமுத ஹிருதயம் மதியம், நம்முடைய ஹிருதயத்தை பத்தி கிமுதா என்ன சொல்வது? பவதி யதி நாம பாதுகே நஸ்யாத், ஹே பாதுகே யதி நாம பவதி நஸ்யாத், ஒருவேளை நீ இல்லாமல் போனால் எனக்கு என்ன ஆகும்? எம்பெருமானுடைய திருவடியே பாதுகை இல்லாமல் போனால் ரஜஸாகி விடும் என்று சொன்னால், அவ பாதுகை இல்லாமல் போனால் என்னுடைய நெஞ்சம் ரஜஸாகி விடும் என்பதை சொல்லவும் வேணுமோ என்கிறார். இந்த இடத்துல ரஜஸ் என்கிறது எம்பெருமானுடைய திருவடிக்கு சொல்லுகிற பொழுது தூளி என்கிற அர்த்தத்திலேயும், நம்முடைய நெஞ்சுக்கு சொல்லுகிற பொழுது ரஜோகுணம் என்கிற அர்த்தத்திலேயும், ரஜோகுணம் என்னால் கோபம் மோகம் முதலான குணங்களுக்கெல்லாம் ரஜோகுணம்னு பேர். அந்த குணங்கள் கெட்ட குணங்கள் வந்து விடுமே என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே பாதுகை இல்லைனால் எம்பெருமானுடைய திருவடிகள் தூளியை அடைந்து விடும். அந்த பாதுகை இல்லை என்னால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் ரஜோகுணத்தை அடைந்து விடும் என்பது போல மிக அற்புதமான அர்த்தத்தை தெரிவித்தார். ஆக இத்தாலே இப்பொழுது இந்த 13வது பத்ததியான பராக பத்ததி என்கிறது நிறைவு செய்யப்படுகிறது. இதற்கு மேலே 14வது பத்ததியான நாத பத்ததி என்கிற பத்ததி தொடங்குகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा व्यङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।